ஓம் சாந்தி. பொதுவாகவே பக்தர்கள் சிலர் தீவிரமாக பக்தி செய்கிறார். தீவிரமான பக்தி செய்தால் நமக்கு சாட்சாத்காரம் ஆகும் அப்படின்னு ஆசைப்படுறார். பட் சாட்சாத்காரம் ஏற்படுவதின் காரணத்தினால அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொர்க்கத்துக்கு போகணும்னா நம்முடைய சன்ஸ்காரங்கள் தெய்வீகமானதாக மாற்ற வேண்டும். யாராவது இறந்துட்டா கூட எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பொதுவாக இன்னார் சொர்க்கத்துக்கு விட்டார்கள். அவங்களுடைய உடலை எடுத்துகிட்டு போகும்போது சொர்க்க ரதம்னு அந்த ரதத்துக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க சொர்க்கம் போயிட்டாங்கன்னு எல்லாரும் கருதுகிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? இத்தனை காலம் நரகத்தில் வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆக கலியுகம் நரகம் என்பதை நாம் குழந்தைகள் மனதில் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நாம் நரகத்திலிருந்து விலகி சங்கமயுகத்துக்கு வந்துட்டோம். இது உத்தமமான நேரம். நாம் தேவதையாக, உலகத்துக்கே அதிபதியாக மாறுவதற்குண்டான புருஷார்த்தம் செய்யக்கூடிய நேரம். இந்த நேரத்தை பாபா என்ன சொல்றாரு, வீணாக ஆக்காதீர்கள். ஒரு பாட்டு இருக்கு, பகலெல்லாம் உண்டு கழித்தீர்கள், இரவெல்லாம் உறங்கி கழித்தீர்கள். ஆக உண்ணுவதும் உறங்குவதும் வாழ்க்கையாக இருந்து எல்லாமே நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வீணாக்கக்கூடாது. வீணாக்கணும்னா பாபாவுடைய நினைவு நம்முடைய மனதில் நிலையாக இருக்காது. ஆகவே வீண் எண்ணங்கள் வராமல் இருக்குன்னா நாம் நம்முடைய ஆன்மீக பொக்கிஷங்களை வீணாக்காமல் வெற்றி உடையதாக ஆக்கணும். இன்னைக்கு மகா வாக்கியத்தில் பாபா சொல்றாரு, 9/12/2021, மீठे बच्चे बाप आया है तुम्हें राजयोग सिखलाने. இனிமையான குழந்தைகளே, தந்தை வந்திருக்கின்றார் உங்களுக்கு ராஜ்யோகத்தை கற்றுக் கொடுக்க. பாப் கே சிவாய் கோய் பி தேகதாரி துமே ராஜ்யோ சிக்லா நஹி சக். பாபாவை தவிர வேற எந்த ஒரு தேகதாரியும் உங்களுக்கு ராஜ்யோகத்தை கற்றுத்தர முடியாது. ஏன்னா ராஜ்யோகம் என்றால் என்ன? தேகம், தேக தர்மம், தேக சம்பந்தம் அனைத்தையும் மறந்து நிராகாரமான தந்தையை நினைக்கிறதா ராஜ்யோகம். அப்போ தேகதாரிகள் எப்படி தேக தர்மம் மறந்து என்னையே நினைவு செய்யுங்கன்னு சொல்ல முடியும்? தேகமற்ற ஒரே ஒரு பாபா தான் நமக்கு இந்த ராஜ்யோகத்தை கற்பிக்கிறார். கேள்வி, தீவிர பக்தி கர்னே से कौन सी प्राप्ति होती है, कौन सी नहीं? தீவிரமாக பக்தி செய்வதன் மூலமாக என்ன பிராப்தி ஆகின்றது, என்ன பிராப்தி ஆகாது? उत्तर, कोई तीव्र भक्ति करता है तो दीदार हो जाती है. யாராவது தீவிரமான பக்தி செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்படுகின்றது. பாக்கி சத்கதி தோ கிசிக்கு ஹோத்தி நை. மற்றபடி சத்கதி என்பது சாட்சாத்காரத்தினால யாரும் ஆகிறதில்ல. வாபஸ் கோய் பி ஜாத்தா நஹி, யாருமே வாபஸ் திரும்பி போகல. பாப் கே பினா வாபஸ் கோய் பி லே நஹி ஜா சக்தா. தந்தை தவிர வேறு யாருமே வீட்டுக்கு திரும்பி அழைத்து செல்ல இயலாது. தும் இஸ் பனி பனாய் டிராமா கோ ஜான்தே ஹோ. நீங்கள் ஆனது ஆக்கப்பட்ட இந்த நாடகத்தை அறிந்திருக்கிறீர்கள். துமே ஆத்மா கா யதார்த்த ஜான் ஹி ஆத்மா ஹி ஸ்வர்கவாசி நரகவாசி பந்தி ஹி. நமக்கு ஆத்மாவை பற்றிய சரியான ஞானம் என்பது இருக்கின்றது. உலகத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, யாராவது இருந்துட்டா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க ஆத்மாவுக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம்னு சொல்லுவாங்க. ஆத்மான்னு வெறும் வாயளவு சொல்கிறாங்களே தவிர ஆத்மாவை பற்றி யதார்த்த ஞானம். ஆத்மா தான் சத்துவ பிரதான ஆத்மாவாக இருந்தது, சொர்க்கவாசியாக இருந்தது. ஆத்மா தான் தமோ பிரதானமாக நரகவாசியாக மாறுது. இதெல்லாம் நமக்கு தான் தெரியும். அதனால் ஆத்மா ஹி சொர்க்கவாசி और नरकवासी बनती है. ஆத்மா தான் சொர்க்கவாசியாகவும் ஆத்மா தான் நரகவாசியாகவும் ஆகின்றது. ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बाप ने ओम शांति का अर्थ भी समझाया. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை ஓம் சாந்தி என்பதனுடைய பொருளை புரிய வைத்திருக்கின்றார். ஓம் கோ அகம் அர்த்தாத் மை பி கஹா ஜாத்தா ஹே. ஓம் என்றாலே அகம். அகம் என்றால் என்ன? ஆ உ இம். அதாவது அகம் என்பதனுடைய பொருள்
தனக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றி அறிவது. மை ஆத்மாஹூ மேரா ஷரீர் தோ சீஜ். ஆக ஓம் என்றாலே நான் ஒரு ஆத்மா, இது என்னுடைய சரீரம். அப்போ ரெண்டாயிருது, ஆத்மா வேற சரீரம் வேற. एक आत्मा ने कहा ओम शांति अर्थात शांति मेरा स्वधर्म है. ஆத்மா தான் ஓம் சாந்தி என்று சொல்லுது. இப்போ ஓம் சாந்தி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆத்மாவாகிய நான், என்னுடைய சுய தர்மம் சாந்தி. ஆத்மா का निवास स्थान शांति धाम अथवा परंधाम है. ஆத்மா வசிக்கக்கூடிய இடம்தான் சாந்தி தாமம் என்றும் பரந்தாமம் என்றும் கூறப்படுகின்றது. வகை நிராகாரி துனியா, அந்த உலகம் நிராகாரமான உலகம். ஏகை சாக்காரி மனுஷிக்கு துனியா, இது சாக்காரமான மனித உலகம். मनुष्य में आत्मा है और एक शरीर 5 तत्व का बना है. மனித உடல்ல தான் ஆத்மா இருக்கு. பட் ஆத்மா வேற, இந்த உடல் என்பது 5 தத்துவத்தினால் ஆக்கப்பட்டது. ஆனா ஆத்மா 5 தத்துவத்துக்கு அப்பாற்பட்டது. ஆத்மா அவினாஷி வ கப்வர்த்தி நகி, ஆத்மா அழிவற்றது. அது ஒரு பொழுதுமே ஆத்மாவுக்கு இறப்பு என்பது கிடையாது. अब आत्मा का बाप कौन है? இப்போ ஆத்மாவின் தந்தை யார்? शरीर का बाप तो हर एक का अलग अलग है. शरीर தந்தை என்பவர் ஒருவருக்கும் தனித்தனியானவர். बाकी सभी आत्मा का बाप एक ही परमपिता परमात्मा, उनका असली नाम शिव है. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரே ஒருவர், பரம்பிதா பரமாத்மா. அவருடைய உண்மையான பெயர் சிவன். पहले पहले कहते शिव परमात्माय नमः, फिर कहेंगे ब्रह्मा देवताय नमः, विष्णु देवताय नमः. முதல்ல சொல்லும்போது சிவ பரமாத்மாய நமன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரம்மா தேவதாய நம, விஷ்ணு தேவதாய நமன்னு சொல்றாங்க. உनको भगवान नहीं कहा जाता है. விஷ்ணுவையோ அல்லது பிரம்மாவையோ பகவான் என்று சொல்றது கிடையாது. சிவனை சொல்லும்போது பரமாத்மாய நமன்னு சொல்றாங்க. सबसे ऊंचे निराकार परमात्मा, அனைவரை விட உயர்வானவர் நிராகார பரமாத்மா. फिर है सूक्ष्म देवताए, यहाँ सभी मनुष्य. அதன் பின்னர் சூக்ஷ்ம உலகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள், பின்னர் இங்கு இருக்கக்கூடிய அனைவருமே மனிதர்கள் தான். अब प्रश्न उठता है आत्मा का रूप क्या है? இப்போ ஆத்மாவின் ரூபம் என்னங்கிறது கேள்வி எழுகின்றது. भारत में शिव की पूजा करते சிவகாசி சிவகாசி करते हैं. பாரதத்துல சிவனுடைய பூஜைகள் நடைபெறுகின்றது. சிவகாசி என்ற ஊர்ல கூட சிவனுடைய கோவில் இருக்கு. वो लोग लिंग बनाते हैं, कोई बड़ा बनाते कोई छोटा, लेकिन जैसे आत्मा का रूप वैसे परमात्मा का रूप. சிவன் கோவில்ல சிவலிங்கத்தை வைத்து பூஜிக்கிறாங்க. சில கோவில்ல லிங்கம் பெருசா இருக்கு, சில கோவில்ல லிங்கம் சிறுசா இருக்கு. ஆனா ஆத்மாவினுடைய ரூபம் எதுவோ அதான் பரமாத்மாவுடைய ரூபம். பரம் ஆத்மா உஸ்கோ மிலாக்கர் பரமாத்மா கேட். அவருடைய ஆத்மா மேலான ஆத்மா, அனைத்து ஆத்மாக்களோட உயர்வானவர். அந்த உயர்வானவர் என்பதை குறிப்பதற்காகத்தான் பரம் ஆத்மான்னு சொல்றோம். ஆக அவரு ஒரு ஆத்மா தான், பட் அவர் சுப்ரீம் சோல். परमात्मा के लिए कोई कहते हैं वह अखंड ज्योति स्वरूप, कोई कहते ब्रह्म है. பரமாத்மா பற்றி சொல்லும் போது சிலர் சொல்றாங்க அவர் ஒரு அகண்ட ஜோதி, பலாயிரம் சூரியனை போல தேஜோமயமானவர், பிரகாசமானவர், அகண்ட ஜோதின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் பிரம்மம், அதாவது 6வது தத்துவமாகிய பரந்தாமம் என்ற வீடுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தையே பகவான் நினைக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ஒளி வடிவமான உலகம். அந்த ஒளி வடிவமான உலகமாகிய பிரம்மத்தையே கடவுள் நினைக்கிறாங்க. अब आप समझाते जैसे तुम आत्मा बिंदी हो वैसे मेरा रूप भी बिंदी है. பாபா நமக்கு இப்ப என்ன புரிய வைக்கிறாரு? பிரம்மம் என்பது 6வது தத்துவமாகிய வீடு, ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய வீடு. ஆத்மா எவ்வாறு புள்ளி ஒளி வடிவமா இருக்கோ அதே போல நானும் புள்ளி ஒளியாக இருக்கின்றேன். जब रुद्र पूजा करते उसमें लिंग ही बनाते. रुद्र पूजैன்னு சொல்லும் போது அதுல லிங்கத்தை தான் செய்யறாங்க. शिव का बड़ा लिंग बाकी सालिग्राम छोटे छोटे बनाते. சிவனுடைய நினைவாக பெரிய லிங்கம் செய்யறாங்க.
மற்றவங்களுடைய நினைவாக, அதாவது ஆத்மாக்களின் நினைவாக சின்ன சின்ன லிங்கம் செய்கிறாங்க. அதை சாலிகிராம் சொல்கிறாங்க. மனுஷிக்கு ந யதார்த்த ஆத்மா கா ஜான் ஹி ந பரமாத்மா கா. மனிதர்களுக்கு ஆத்மா பற்றிய சரியான ஞானம் இல்லை, பரமாத்மா பற்றிய சரியான ஞானம் இல்லை. तो वह मनुष्य बाकी क्या रहा? ஆத்மா பற்றி பரமாத்மா பற்றி தெரியாத மனிதர்கள் என்னன்னு சொல்றது? सब में 5 विकार प्रवेश है, देह अभिमान में आकर एक दो को काटते रहते. அனைவருக்குள்ளேயும் 5 விகாரங்கள் என்பது பிரவேசமாக இருக்கின்றது. மேலும் தேக அபிமானத்தினால என்ன பண்றாங்க? ஒருவர் மற்றவருக்கு துன்பம் தர்றாங்க, துன்புறுத்துறாங்க. விகார் துக்கு தேனி வலஹே. துன்புறுத்துறதுக்கு காரணமே என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் தொல்லை கொடுக்குறாங்க, துக்கம் கொடுக்குறாங்க? காரணம் விகாரம். விகாரம் தான் துக்கத்தை தரக்கூடியது. கொய் மர்கையா தோ துக்கி ஹுவா. யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் உடனே துக்கப்படுறாங்க. எக்பி காண்டாலஹா. யாராவது இறந்துட்டாங்கன்னா துக்கப்படுறோன்னா அது கூட பாபா சொல்றது முள் குத்துவது போன்ற. कोई भी मनुष्य को ना आत्मा ना परमात्मा का रियलाइजेशन है. எந்த ஒரு மனிதனுக்கும் ஆத்மாவை பற்றியும் பரமாத்மா பற்றியும் அனுபவம் இல்லை. सूरत मनुष्य की ही सीरत विकारी है, इसलिए कहा जाते रावण संप्रदाय. தோற்றம் மனித தோற்றம், ஆனா புத்தி எப்படி இருக்கு? விகார புத்தியாக இருக்கு. ஆகவேதான் ராவண சம்பிரதாயம் சொல்றோம். क्योंकि है ही रावण राज. என்ன இந்த உலகமே ராவண ராஜ்யம். सब कहते हमको रामराज चाहिए. அனைவருமே ராமராஜ்யம் வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். गीता में भी अक्षर है कौरव संप्रदाय, पांडव संप्रदाय, यादव. கீதையில கூட இந்த சப்தங்கள், இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. கௌரவ சம்பிரதாயம், பாண்டவ சம்பிரதாயம், யாதவர்கள் சம்பிரதாயம். अभी तुम बच्चे राजयोग सीख रहे हो. இப்போ குழந்தைகளாகி நாம தான் ராஜ்யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ராஜ்யோக் கிருஷ்ண சிக்லன சகி. ராஜ்யோகத்தை ஸ்ரீ கிருஷ்ணனால் கற்றுத்தர முடியாது. வகை சத்யுக் பிரின்ஸ். அவர் சத்யுகத்தினுடைய ராஜகுமாரன், இளவரசன். உன்கி மகிமா சர்வகுண சம்பன்ன. அவருடைய மகிமையே சர்வகுண சம்பன்னம். ஹரேக்கி கர்த்தவிய மகிமா அலக் அலகை. ஒவ்வொருத்தருடைய செயல்கள் மேலும் ஒவ்வொருத்தருடைய மகிமைகள் தனித்தனிப்பட்டது. பிரசிடென்ட் கா கர்த்தவிய அலகை, பிரைம் மினிஸ்டர் கா கர்த்தவிய அலகை. பாபா உதாரணம் சொல்றாரு, ஒரு பிரசிடென்ட் இருக்காருன்னா அவருடைய பொறுப்புகள் வேற, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கன்னா அவருடைய பொறுப்பு வேற. ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கடமைகள் இருக்கு. அபி எக்தோ ஊஞ்சத்தி ஊஞ்ச் பேகத் கா பாப். ஆனா இவர் அப்பாற்பட்ட உயர்ந்திலும் உயர்ந்த தந்தை. எதுக்காக பாபா இது சொல்றாரு? ஸ்ரீ கிருஷ்ணனுடைய காரியம் வேற, சிவ பாபாவுடைய காரியம் வேற. அதனால பக்தியில என்ன பண்ணிட்டாங்க? சிவ பாபா செய்த காரியத்துல கிருஷ்ணனுடைய பேரை போட்டாங்க. சிவ பாபா தான் ராஜ்யோகம் கற்றுத்தர்றாரு. இந்த பக்தியில கிருஷ்ணர் சொன்னதா எழுதிட்டாங்க. அதனால பாபா சொல்றாரு, ஒவ்வொருத்தருடைய காரியங்கள், கடமைகள் வேற வேற. இன்கா கர்த்தவே மனுஷி ஹி ஜானீங்கே, ஜான்வர் தோடி ஹி ஜானீங்கே. ஆக பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவர் என்ன கடமை, என்ன காரியம், என்ன தொழில் செய்கிறாரு இந்த சிருஷ்டிக்கு அப்படின்னு மனிதர்கள் ஆகி நாம தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர மிருகங்கள் அல்ல. மனுஷ ஜப் தமோ பிரதான் பன் ஜாத்தி ஏக் தோ கோ காலி தேதி. மனிதர்கள் எப்போ தமோ பிரதான நிலை அடைகின்றார்களோ ஒருவர் மற்றவரை நிந்திக்கிறார்கள். ஏ ஹைஹி புராணி கலியுகி துனியா, இஸ்கோ நரக் கஹா ஜாதா ஹை. இது பழைய உலகம், கலியுகம். இந்த கலியுகத்தை தான் நரகம் என்று சொல்லப்படுகின்றது. ஏன் நரகம்னு சொல்றோம்? மனித தோற்றமா இருந்தாலும் புத்தியில பாபா என்ன சொல்றாரு? 5 விகாரங்கள் இருக்கு. விஷஸ் வேர்ல்டு கஹாஜத். இது விஷம் நிறைந்த உலகம் என்று சொல்றோம். சத்யுகோ வைஸ்லெஸ் வேர்ல்டு கஹாஜ். சத்யுகத்துல விஷமற்ற உலகம் என்று கூறப்படுகின்றது. ஆத்மின் ஆர்கஸ்வர கைத்திய அம்கோ ராஜ் ராம்ராஜ் சாய். ஆத்மா இந்த ஆர்கன்ஸ் மூலமா சொல்லுது, என்ன சொல்லுது? எனக்கு ராமராஜ்யம் வேண்டும்.
हे पतित पावन आप आकर पावन बनावो. ஹே பதீத பாவனனே, நீங்கள் எங்களை தூய்மைப்படுத்துங்கள்னு கூப்பிட்டோம். சாந்திதாம் சுகதாம் லே சாவும், எங்களை சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்துக்கு அழைத்து செல்லுங்கள்னு நம்ம அவரை கூப்பிட்டோம். பாப் சம்ஜாத்தே துக் சுக் கா கேல் பனா ஹுவா ஹே. பாபா நமக்கு குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு, இந்த உலக நாடகமே என்ன, சுகம் துக்கம் என்ற ஒரு விளையாட்டு. மாயா தோ ஹாரேஹார் மாயா சே ஜீத்தே ஜி. மாயிட்ட தோத்தோம், தோல்வியே தோல்வி. துவாபரயுகத்தில் நம்ம தோல்வி அடைந்ததுனால மேலும் 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 தோல்வி அடைந்து கலியுகத்துக்கு வந்துட்டோம். பட் சங்கமயத்தில் பாபா வெற்றி அடைவதற்குண்டான யுக்தி சொல்லி தர்றார். ஆத்ம பலத்தை நம்ம உருவாக்கிக்கணும், புத்தியினுடைய பலத்தை உருவாக்கிக்கணும். இப்போ மாயை நம்ம வெற்றி பெறக்கூடிய நேரம். இந்த நேரத்திலேயே நம்ம தோல்வி அடைஞ்சா அப்புறம் எப்பவுமே தோல்விதான். जिसकी पूजा करते उनको ஆக்குபேஷன் को बिल्कुल नहीं जान. யாரை பூஜை செய்கின்றார்களோ அவர்களுடைய ஆக்குபேஷனே தெரியாம இருக்காங்க. इसको कहा जाते अंतर्श्रद्धा अथवा गुडियों की पूजा. ஆக யாரை பூஜை செய்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்களுடைய சரித்திரம், அவங்களுடைய கடமைகள் எதுவும் தெரியாம பூஜை செய்யறாங்க. அதனால இது பாபா என்ன சொல்றாரு, இது ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரி, அல்லது இது குருட்டு நம்பிக்கையோட பூஜை செய்யறாங்க. ஜெசே பச்சே குடியா பனாக்கர் கேல் பால் கர் ஃபிர் தோடு தேத்தி. எப்படி ஒரு குழந்தை இருக்குன்னா பொம்மையை வச்சு விளையாடுது, விளையாட்டு முடிஞ்சோன்னா அந்த பொம்மையை உடைச்சு போட்டுறது. शिव परमात्मा नमः कहते परंतु अर्थ नहीं जानते. சிவ பரமாத்மா நமன்னு பாடுறாங்க, ஆனா அதனுடைய பொருள் தெரியல. சிவ் தோ ஊஞ்சித்து ஊஞ்ச் பாப். சிவன் என்றாலே யாரு, உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. பிரம்மா को भी प्रजापिता कहते. प्रजा माना ही मनुष्य सृष्टि. பிரம்மாவை கூட பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்றோம். ஸோ காரணம் என்ன, பிரஜைகள் என்றாலே இந்த மனித சிருஷ்டி. இந்த மனித சிருஷ்டியில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் தந்தை யாரு, பிரம்மா. அதனால பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்றோம். சிவ் ஹே ஆத்மாவும் கா பாப். ஆத்மாக்களின் தந்தை சிவன், மனிதர்களின் தந்தை பிரம்மா. சபிக்கு தோ பாப் ஹே. அனைவருக்கும் ரெண்டு அப்பா இருக்காங்க. परंतु सभी आत्मा का बाप शिव है. उनको दुख करता सुख करता கல்யாணக்காரி. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை சிவன். அவர் தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவர் என்றும் கல்யாணக்காரி என்றும் சொல்றோம். देवताओं की सिर्फ महिमा गाते. आप सर्वगुण संपन्न, हम नीची पापी ही, हमारा में कोई गुण नहीं. தேவதைகள் முன்னாடி கூட போய் மகிமா பாடுறாங்க. என்ன மகிமா பாடுறாங்க, நீங்க எல்லா குணங்கள் கலைகள் நிறைஞ்சவங்க, ஆனா நாங்க பாவி, நாங்க கீழானவர்கள், எங்களுக்குள்ள எந்த குணமே இல்லை அப்படின்னு பாடுறாங்க. பில்குல் துச்ச புத்திகே. ஏன் இந்த மாதிரி பாடுறாங்க, கம்ப்ளீட் ஆத்மா என்ன ஆயிடுச்சு, துச்ச புத்தி ஆயிடுச்சு. தேவதாயே ஸ்வச்ச புத்திகே. தேவதைகளுடைய புத்தி சுத்தமான புத்தியாக இருந்தது. விகாரி பதீத் இஸ்லே குரு கர்த்தே. இன்னைக்கு கலியுகத்தில் எல்லாருமே பதீத்தமா விகாரியா இருக்காங்க. அதன் காரணத்தினால்தான் குரு கிட்ட போறாங்க. குரு வக் ஜோ சத்கதி கரே. குரு என்றாலே என்ன அர்த்தம், சத்கதி தரக்கூடியவர் தான் குரு என்று சொல்கிறார்கள். குரு கியா ஜாத்தா ஹி வான்பிரஸ்தமே. எப்போ குரு கிட்ட போவாங்க, 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அது வானப்பிரஸ்த நிலை. அப்போ குடும்ப பொறுப்புகளை எல்லாமே குழந்தைகிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க குரு கிட்ட போவாங்க அந்த வானப்பிரஸ்த நிலையில. எதுக்காக அப்போ போறாங்க, இனி அடுத்த பிறவி நம்ம நல்ல பிறவி எடுக்கணும்னா குரு கிட்ட போய் நாம ஆசீர்வாதம் வாங்கணும், அவருடைய இருந்து ஞானம் பெறணும் அப்படின்னு 60 வயசுக்கு மேல குரு கிட்ட போறாங்க. அது வானப்பிரஸ்த நிலைன்னு சொல்றாங்க. कहते हम भगवान के पास जाना चाहिए. குரு கிட்ட எதுக்காக போறாங்க, பகவான் கிட்ட நாங்க போகணும்னு ஆசைப்படுறோம். சத்தியமே வானப்பிரஸ்த அவஸ்தா கருத்து நீ. சத்தியத்துல யாரையுமே இவங்க வானப்பிரஸ்த நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. वहां एक मालूम रहता हमको एक से चल दूसरा लेना.
அங்கு நமக்கு இயல்பாகவே இந்த உணர்வு இருக்கும், நான் ஆத்மா, இந்த உடல் வயசாயிடுச்சு, ஆகவே இந்த வயதான உடலை விட்டுட்டு நான் ஆத்மா இன்னொரு உடலுக்கு போக போறேங்கிற உணர்வு ஏற்படும். यहाँ मनुष्य गुरु करते मुक्ति जाने के लिए. ஆனா கலியுகத்துல மனிதர்கள் குரு கிட்ட ஏன் போறாங்க? இனி நம்ம முக்திக்கு போகணும். परंतु जाते कोई भी नहीं. ஆனா யாருமே முக்திக்கு போறது கிடையாது. குருலோ சப் பக்தி மார்க்கே. குருமார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பக்தியை கற்றுத்தரக்கூடியவர்கள் தான். சாஸ்திரமே சபி பக்தி மார்க். சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்துடையது. பாப் சம்சாத்தே ஹே. ஆனால் இப்போ பாபாவை நேரடியாக வந்து குழந்தைகளுக்கு எல்லாமே புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பாப் ஏகே வகி பகவான் ஹே. தந்தை என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் தான், அவரை தான் பகவான்னு சொல்றோம். மனுஷுக்கோ பகவான் கேசி கர் சக்தே. மனிதர்களை பகவான் என்று எப்படி சொல்ல முடியும்? அதனால பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரக்கூடியவர்கள் யாருமே பகவான் கிடையாது. यहाँ तो सभी को भगवान कहते रहे. ஆனா கலியுகத்தில் என்ன பண்றாங்க? எல்லாரையுமே பகவான் என்று சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. சாய் பாபா பி பகவான், அம்பி பகவான், தும்பி பகவான். சாய் பாபாவை கூட பகவான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நானும் கடவுள், நீங்களும் கடவுள். பத்தர் பித்தர் சப் में भगवान तो पत्थर बुद्धि ठहरना. கல்லுல முள்ளுல எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காரு. பகவான் இல்லாத இடமே இல்லை. இப்படி சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? கல்லு புத்தின்னு அர்த்தம். தும்பி பலே பத்தர் புத்தி நரகவாசி தே. நீங்களும் முன்னாடி கல்லு புத்தியா நரகவாசியா இருந்தீங்க. அபி தும்ஹோ சங்கம் யுகி. ஆனா இப்ப குழந்தைகளாகி நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? சங்கம யுகத்தில். மகிமா சாரி சங்கம் கீகை. மகிமைகள் அனைத்துமே சங்கம யுகத்தோடு. புருஷோத்தம் மாஸ் மனாத்தேனா. வருஷத்துல ஒரு தடவை மார்கழி மாசத்தை புருஷோத்தம மாதம் சொல்லுவாங்க. அந்த மாதம் முழுவதும் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிப்பாங்க, கோவிலுக்கு தினம் போவாங்க. அந்த மாதிரி அந்த புருஷோத்தம மாசத்துல தீவிர பக்தி செய்வாங்க. அந்த மாசம் முடிஞ்ச உடனே வைகுண்ட ஏகாதசின்னு சொர்க்கவாசல் திறப்பாங்க. இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம், அந்த மாசம் நம்ம பக்தி செய்தா அப்படின்னு பக்தியில ஒரு நம்பிக்கை இருக்கு. परंतु उसमें कोई उत्तम पुरुष बनते नहीं. அந்த புருஷோத்தம மாசத்துல அவங்க எத்தனை சாதனைகள் புரியுறாங்க. ஆனா பாபா சொல்ல அதன் மூலமா யாரும் உத்தம புருஷர்களாக அல்ல, ஆத்மா உத்தம நிலை அடையல. तुम अभी मनुष्य देवता कितना उत्तम पुरुष बनते हो. நாம தான் இப்போ மனிதனிலிருந்து தேவதையாக, அதான் உத்தம புருஷர்களாக மாறுகின்றோம். बाप कहते मैं कलप के संगम युग भारत को पुरुषोत्तम बनाना आता हूं. பாபா சொல்றாரு, நான் கல்பத்துல சங்கம் யுகத்துல பாரதத்தை புருஷோத்தமமாக ஆக்குவதற்காக வருகிறேன். तो एक भी बच्चों को समझाया जैसे आत्मा बिंदी वैसे परमात्मा बिंदी है. பாபா எல்லாம் ஞானம் சொல்லிட்டு திரும்பி எதுக்கு வர்றாரு? ஆத்மா பரமாத்மா பற்றிய யதார்த்த ஞானம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மா புள்ளி. ஆத்மா எப்படி புள்ளியோ அதே போல பரமாத்மாவும் புள்ளி தான். பரமாத்மா அகண்டு ஜோதி கிடையாது, அல்லது பிரம்ம மகா தத்துவமே பரமாத்மா கிடையாது. கல்லுல முள்ளுல கடவுள் கிடையாது. நீங்களும் கடவுள், நானும் கடவுள் சொல்றது எல்லாமே கல்லு புத்திங்கிறார். கத்தினா பிர்குட்டி கி பீச் மே சமக்தா அஜீப் சித்தாரா. இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில ஒரு நட்சத்திரம் ஜொலிக்கின்றதுன்னு புகழ் பாடுறாங்க. ஆத்மா சூக்ஷம் ஹி உன்கி புத்தி சே ஜானா ஜா. ஆத்மா சூக்ஷமமானது. அந்த ஆத்மாவை நம்ம புத்தியின் மூலமாக தான் புரிந்து கொள்ள வேண்டும். இன் ஆங்கோ சே தேக்கா நஹி ஜா சக்தா. இந்த கண்களால் ஆத்மாவை பார்க்க முடியாது. திவ்ய திருஷ்டி சே தேக் சக்தா. தெய்வீக கண் கொண்டுதான் பார்க்க முடியும். समझो कोई तीव्र भक्ति करता उसे दीदार होता परंतु उनसे मिला क्या. யாரா தீவிரமான பக்தி செய்யறாங்க, அப்ப அவங்களுக்கு சாட்சாத்காரங்கள், காட்சிகள் தெரியுது. நான் பாபா கேட்கிறாரு, அதன் மூலமா அவங்களுக்கு என்ன கிடைச்சது?
குச் நஹி. அதன் மூலமா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்குதில்லை. அந்த காட்சி பார்க்கக்கூடிய தருணத்துல ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி, ஆனந்தம் ஏற்படுறது. அதனால ஆத்மா ஒன்றும் கிடைக்காது. தீதார் சே சத்கதி தோ ஹோ ந சகே. பாபா தெளிவா சொல்றாரு, காட்சி பார்ப்பதனால சத்கதி கிடைக்காது. ஆக பக்தியில சாட்சாத்காரம் பண்ணவங்க அதுவே ஒரு பெரிய பிராப்தியா பிரசன்னமாயிடுறாங்க. நான் செய்த பக்தி என்னுடைய பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு மனசு நிறைவடைஞ்சிடறாங்க. ஆனால் பாபா சொல்றாரு, அதன் மூலமா ஆத்மா சத்கதி அடைவது கிடையாது. ஞான மார்க்கத்திலூட பாபா என்ன சொல்றாரு, காட்சி பார்க்கறதுனால ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நீங்கள் ஆத்மா நினச்சி பரமாத்மா நினைச்சாதான் பாவங்கள் அழியுமே தவிர சாட்சாத்காரம் பார்க்கறதுனால பாவங்கள் அழியாதுன்னு சொல்றாரு. மேலும் அதில் மாயை கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அதனால காட்சி பார்க்கறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சத்கதி தாத்தா துக்கர்த்தா சுக்கர்த்தா ஏக் பாவ். சத்கதியின் வள்ளல், துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. ஏக் துனியா ஹி விகாரி ஹை. இந்த உலகமே விகார உலகம். சாட்சாத்கார் சே கோய் ஸ்வர்க ஜா நஹி சக்தா. பாபா திருப்பி தெளிவா சொல்றாரு, காட்சிகள் பார்ப்பதின் மூலமா, சாட்சாத்காரம் அடைவதன் மூலமா யாரும் சொர்க்கத்துக்கு செல்ல இயலாது. शिव की भक्ति किया दीदार हुआ फिर क्या हुआ. சிலர் சிவனுக்கு தீவிர பக்தி செய்யறாங்க. அந்த பக்தியின் காரணத்தினால அவங்களுக்கு காட்சிகள் கிடைக்குது. ஆனா காட்சி கிடைச்சது பின்னர் என்னானாங்க, வாபஸ் தோ பாப் பிகர் கோய் லே ந ஜா சக்தா. ஆனா ஆத்மாவை வீட்டுக்கு யாரை அழைச்சிட்டு போக முடியும்? பாபாவை தவிர யாருமே அழைச்சிட்டு போக முடியாது. ஏன்னா எல்லா ஆத்மாக்களுடைய ரெக்கையும் கட்டாயிடுச்சுங்கிறார். ஆத்மாவுடைய ரெக்கை கட்டானதுனால பறக்க முடியாது. இப்பதான் பாபா ரெக்கை கொடுத்துருக்கார். தூய்மையாகும்போது ஆத்மாவுக்கு ரெக்கை கிடைக்குதுங்கிறார். அதனால் இப்ப பாபா வந்துதான் நம்மை அழைத்து கொண்டு செல்கிறார். एक बना बनाया ड्रामा है. இந்த நாடகம் ஆனது ஆக்கப்பட்டது. கத்தினா பனி பனாயி பன் ரஹி ஹே பரந்து அர்த்த ஜரா நஹி சத். இது ஆனது ஆக்கப்பட்ட ஒரு நாடகம் இப்பொழுது மீண்டும் உருவாகி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்களே தவிர அதனுடைய அர்த்தம் தெரிகிறது இல்லை. அதனால இப்ப மீண்டும் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய சத்தியுக திரேதாயுக பிராப்திகளை உருவாக்கி கொள்கிறோம். आत्मा का ज्ञान नहीं. वक्तों कहते एक आत्मा 84 लाख जन्म लेते. ஆத்மாவை பற்றிய ஞானமே இல்லை. ஞானம் இல்லாத காரணத்தினால என்ன சொல்றாங்க, 84 லட்சம் ஜென்மங்கள் எடுக்கிறாங்க. उसमें एक मनुष्य जन्म दुर्लभ होता है. 84 லட்சம் ஜென்மத்துல ஒரே ஒரு பிறவிதான் மனித பிறவி. ஆகவே இந்த மனித பிறவி மிக மிக உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. परंतु ऐसी कोई बात ही नहीं. आना இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. मनुष्य तो बड़ा पाठ चलता है. மனித ஆத்மாக்களுக்கு புல்லாகி பூண்டாகி மரமாகி செடியாகி கொடியாகி எல்லாத்துலேயும் கடைசி பிறவி மனித பிறவி. அரிதிலும் அரிது மானிட பிறவி அரிது அப்படின்னு ஒரு பிறவி தான் மானிட பிறவின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆத்மா 84 மனித பிறப்பு எடுத்தது. அதனால ஆத்மா மனித பிறவியாக எடுக்கக்கூடிய பார்ட் ரொம்ப உயர்ந்தது. மனுஷிகி சொர்க்கவாசி மனுஷிகி நரகவாசி. மனிதர்கள் தான் சொர்க்கவாசியாக, மனிதர்கள் தான் நரகவாசி ஆகிறாங்க. பாரத் ஹி சப்சா ஊஞ்சா கண்டுதா. பாரதம் தான் அனைத்தை விட உயர்வான கண்டம். லக்ஷ்மி நாராயண் கராச்சிதா. லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. वहां तो बहुत थोड़े मनुष्य थे. அங்கல சத்தியத்துல மிக குறைந்த ஜனத்தொகை தான். குறைந்த ஜனத்தொகை தான் இருக்கும். 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. ஏக் தர்மம் ஏக் மத் தி. ஒரே தர்மம் ஒரே வழி இருந்தது. பாரத் சாரா விஸ்வ கா மாலிக் தா, கோய் தர்மம் நஹி தா. பாரதம் முழு உலகத்துக்கே அதிபதியாக இருந்தது.
அங்க வேற தர்மம் என்பதே கிடையாது. வேற தர்மமும் கிடையாது, வேற கண்டங்களும் கிடையாது. ஏகை படாயி, இதுதான் கல்வி. ஏ கோன் படாத்தாகை, இந்த கல்வி யார் படிப்பு கற்பிக்கிறார்கள்? பகவான் வாச் மை தும்கோ இஸ் ராஜ்யோ துவரா ராஜாவும் கா ராஜா பனாத்தாகும். நான் இந்த ராஜ் யோகத்தின் மூலமாக உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குகின்றேன். பகவானே கிஸ்கோ கீதா சுனாயி, பகவான் யாருக்கு கீதை கூறினார்? கீதா சே ஃபிர் கியா ஹுவா, கீதையின் மூலமாக என்ன நடந்தது? ஏ கிஸ்கோ பி மாலும் நை, இதெல்லாம் எதுவுமே யாருக்குமே தெரியாது. கீதா கி பாத் ஹை மகாபாரத், கீதைக்கு பின்னாடி தான் மகாபாரதம். गीता में राज्यो है ना, भगवान वाच மாமீகம் யாத் கரோ துமர பாப் பஸ்வோ. கீதையில தான் ராஜ் யோகம் என்று கூறப்பட்டிருக்கு. பகவானுடைய மகா வாக்கியம் என்ன? மாமீகம் யாத் கரோ, என் ஒருவனையே சதா நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் பஸ்பமாயிடும். மன்மன பவகார்த்தேகை பாப்கத்தை மைத்தும் ஜோ சூரியவன்சி பூஜித்தே फिर பூஜாரி சந்திரவம்சி பனே ஹோ. மன்மனா பவா என்ற அர்த்தத்தை கூட பாபா தான் நமக்கு இப்போ புரிய வைக்கிறார். நாம தான் சூரிய வம்சத்துல பூஜைக்கு உரியவர்களாக இருந்தோம். அதன் பின்னாடி சந்திர வம்சியாக, அதுக்கப்புறம் பூஜாரியாக மாறுகின்றோம். விராட் ரூப் का अर्थ भी तुम बच्चे ही जानते. விராட ரூப சித்திரத்தினுடைய அர்த்தம் கூட யாருக்கு தெரியாது. ஆனா பாபா நமக்கு புரிய வச்சிருக்காரு. विराट रूप में जो दिखाते उसमें ब्राह्मण को गुम कर दिया. அந்த விராட ரூபத்துல தேவதா சத்திய வைஷ்ய சூத்ரர்கள் காட்டிட்டாங்களே தவிர அதுல பிராமண வர்ணத்தை காட்டல. பிராமன் तो बहुत गाई जाति, பிராமணர்கள் தான் ரொம்ப மகிமைக்கு உரியவர்கள், புகழுக்குரியவர்கள். பிரஜாபிதா பிரம்மா கி சந்தான் ஹி, பிராமணர்கள் என்றாலே பிரஜாபிதா பிரம்மாவினுடைய குழந்தைகள். பாப் பிரம்மா துவாரா ஹி ரச்தா ரச், பாபா பிரம்மாவின் மூலமாக தான் படைத்தல் காரியம் செய்கிறார். எடாப்ட் கருத்து, பிரம்மா மூலமாக தான் தத்தெடுக்கின்றார். அத்தும் ஹோ உஞ்ச் பிராமின், இப்போ நீங்க உயர்ந்த பிராமணர்கள். தும்கு ரச்சனை வாலா உஞ்சத்தி உஞ்ச் பகவான் ஹி, உங்களை படைத்தவர் யாரு? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். ஜோ சப்கா பாப், அவர் அனைவருக்கும் தந்தையார்கள். பிரம்மா கபி பக்பாப், பிரம்மாவுக்கும் அவர் தான் தந்தை. சாரி ரச்சனா கா பாப், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவருடைய படைப்புகள். படைப்பவர் ஒருவர், அனைத்தும் படைப்பு தான். ரச்சனா ஹோகை சப் பிரதர்ஸ், இந்த படைப்பாகிய அனைவருமே சகோதரர்கள். வர்ஷா பாப் சே மில்தா ந கி பாயி சே, ஆஸ்தி எப்பவுமே அப்பா இருந்தா கிடைக்குமே தவிர சகோதரர்கிட்ட கிடைக்காது. சிவ ஜெயந்தி மனாய் சாத்தி, சிவ ஜெயந்தியை கொண்டாடுறாங்க. आज से 5 वर्ष पहले ब्रह्मा तन में शिव बाबा आया था. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரம்மாவுடைய சரீரத்தில் சிவ பாபா வந்திருந்தாரு. அவர் வந்ததனுடைய நினைவாக தான் சிவராத்திரிங்கிற பண்டிகையை கொண்டாடுறாங்க. தேவி தேவதா தர்ம ஸ்தாபன் கியா தா, அவர் என்ன செய்தாரு? தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தாரு. பிராமன் கி ராஜ்யோ சீக்கியத்தே, பிராமணர்கள் தான் ராஜயோகத்தை கற்றுக்கொள்கிறார்கள். வக்தும் அப் சீக் ரஹீஹோ, அதை நீங்க இப்போ கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பாரத் பலே சிவாலய தானா, பாரதம் முன்னாடி சிவாலயமாக இருந்தது. शिव बाबा ने स्वर्ग रचा और भारतवासी ही स्वर्ग में ராஜ்சி करते थे. शिव बाबा தான் சொர்க்கத்தை படைக்கின்றார். பாரதவாசிகள் தான் என்ன பண்ணாங்க? ஸ்வர்க்கத்தில் ராஜ்யம் செய்தாங்க. आप कहाँ ராஜ்சி करते, இப்போ எங்க ராஜ்யம் செய்கிறாங்க? आप पति दुनिया नरक है, இப்போ पतित உலகம் நரகம். एक कोई समझते नहीं हम नरकवासी, யாருமே நான் நரகத்தில் இருக்கேன், நான் நரகவாசின்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கத்தே ஃபலானா மரா ஸ்வர்க ஹுவா, இன்னார் இறந்து விட்டார், அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. தோ अपने को நரகவாசி சமஜ்னா செய், தன்னை தானே நரகவாசி என்று புரிந்து கொள்ளணும்.
बाप कहते मैंने तुम बच्चों को स्वर्गवासी बनाया था जिसको 5000 वर्ष हुई. பாபா சொல்றாரு, குழந்தைகளாகிய உங்களை நான் சொர்க்கவாசியாக ஆக்கியிருந்தேன். எப்போ? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால. பலே தும் போத் சவுகார்த்தே, முன்னாடி நீங்க பெரிய செல்வந்தர்களா இருந்தீங்க. சாரே விஸ்வக்கி மாலிக்தே, முழு உலகத்துக்கும் தலைவர்களா இருந்தீங்க. ஐசி ஜரூர் காட்னே கி பனாயோ, அவசியம் அந்த மாதிரி நம்மளை யார் ஆக்கியிருக்காங்க? கடவுள் தான் ஆக்கியிருக்காரு. பகவான் வாச் மை தும்கோ ராஜ்யோं का ராஜா बनाता हूं. பகவானுடைய மகா வாக்கியம் என்ன? நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன். ஜரூர் ராஜா பனேங்கே தோ பிரஜா பி பனேங்கே. ஒரு ராஜா மட்டும் தயாராகிறது இல்லை, ராஜா தயாராகிறாங்கன்னா பிரஜைகளும் தயாராகிறாங்க. ஆதா கலப் தின் ஹே ஸ்வர்க், ஆதா கலப் ராத் ஹே நர். பாதி கல்பம் பகல் ஸ்வர்க்கம், பாதி கல்பம் இரவு நரகம். अब ब्रह्मा तो एक बार आएंगना, பிரம்மா என்பவர் இந்த ஒரே ஒரு சங்கம் யுகத்தில் தான் வர்றாரு. பாப் சப்கா ரூஹானி பண்டா. பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் வழிகாட்டி. और सभी को वापस ले जाता है, அவர் அனைவரையும் வாபஸ் திரும்பி கூட்டி போறாரு. वहां से फिर मृत्युलो में नहीं आएगा. நாம் அங்க சத்தியுகம் போன பிறகு அங்கிருந்து மரண உலகம் வரமாட்டோம். அந்தோக்கோ லாட்டி ஏக் பாப், கண்ணற்ற குருடர்களுக்கு ஊன்றுகோலாக தந்தை இருக்கின்றார். ஊன்றுகோல்னா கைத்தடி கிடையாது, ஊன்றுகோல்னா அவர் வழிகாட்டுறார். बाप समझाते बच्चे इस रावण राज का विनाश होना है. பாபா புரிய வைக்கிறார், குழந்தையில இந்த ராவண ராஜ்யத்திற்கு விநாசம் ஆகும். एक वही महाभारत की लड़ाई है, இது அதுவே மகாபாரத யுத்தத்தின் நேரம். மனுஷ குச் நஹி சமஸ், மனிதர்கள் எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. பாரத் வாசி அப்பயே பூஜ்ய அப்பகி பூஜாரி பன், பாரதவாசிகள் தான் பூஜைக்கு உரியவர்களாகவும் பூஜாரியாக ஆகிறாங்க. सीढ़ी उतरते उतरते वाम मार्ग में चले जाते तो पूजारी बन जाते. இந்த பிறவி சக்கரம் என்ற ஏணிப்படியில நாம் பிறவிகள் எடுக்க எடுக்க கீழே இறங்கி வர்றோம். கீழே இறங்கி வர வர என்ன ஆயிடும்? நம்ம வாம மார்க்கத்துல வந்துடும், பூஜாரிகளா மாறிடுறோம். பலே அம்ச பூஜ்ய சூரியவன்சி தே, முதல் நாம எல்லாருமே பூஜைக்கு உரியவர்களா சூரிய வம்சத்தில் இருந்தோம். दो कला कम चंद्रवंशी हुई, 2 கலைகள் குறைந்த உடனே சந்திரவம்சத்துக்கு வர்றோம். फिर उतरते उतरते பூஜாரி பன், அப்புறம் படிப்படியாக நம்ம பிறவி சக்கரத்துல இறங்கி வர வர பூஜாரிகளா மாறிடும். पहले पहले पूजा होते शिव की, उसको अव्यभिचारी पूजा. முதல் சிவனதா பூஜை செய்யறோம், அதை अव्यभिचारी பூஜான்னு சொல்றோம். अब बाप कहता है, இப்போ பாபா சொல்றார், என்ன சொல்றாரு? एक निराकार बाप को याद करो और कोई भी देहदारी को याद नहीं करना. ஒரே ஒரு நிராகாரமான தந்தை, ஜோதி சுரூபமான தந்தை, தேகமில்லாத தந்தையை நம்ம நினைக்கணும், எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க. बुलाते हैं ना पतित पावन आकर हमको पावन बनाओ. கூப்பிடுறதே நம்ம என்னன்னு சொல்லி கூப்பிட்டோம், பத்தீத பாவனே நீங்க வாங்க எங்களை பாவனப்படுத்துங்க. மேரே பிகர் அவர் கோயி கைசே பாவன் பனா, பாபாவை தவிர வேற யாரையும் பாவனாக்க முடியாது. सीढ़ी में दिखाए कली अंत में क्या है. ஏணிப்படி சித்திரத்துல கலியுக இறுதி என்னங்கிறது தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றதுன்னு பாபா சொல்றாரு. ஸோ கலியுக முடிவு எப்படி இருக்கும்? கட்டாயம் விநாசங்கிறது ஏற்படும். 5 தத்துவக்கி பக்தி கர்த்தி, கலியுக இறுதியில் என்ன பண்றாங்க? 5 தத்துவங்களுக்கும் பக்தி செய்யறாங்க. அதாவது தேவதைகளுடைய சரீரம், 5 தத்துவத்தினால் ஆக்கப்பட்ட சரீரத்தை பூஜை செய்யறாங்க. சாது சந்நியாசி பிரம்மக்கி சாதனா கர்த்தி, சாது சந்நியாசிகள் கூட பிரம்மத்தையே நோக்கி தவம் பண்றாங்க, சாதனை பண்றாங்க. சொர்க்கமே ஹோத்தா நை, சொர்க்கத்தில் இந்த மாதிரி
தவறான செயல்கள் செய்ய மாட்டாங்க. குருட்டு நம்பிக்கையில் எதுவும் செய்ய மாட்டாங்க. சாரா டிராமா பாரத் में ही बना है. முழு நாடகம் பாரதத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. 84 ஜனம் லிங்கினா நீங்க தான் 84 பிறவிகள் எடுக்கிறீங்க. यहाँ भक्ति मार्ग में कोई दंत कथा नहीं है. பாபா இங்க நமக்கு ஞான கல்வி கற்றுத்தரார். பக்தி மார்க்கத்துல சொல்ற மாதிரி இங்க எந்த விதமான குருட்டு நம்பிக்கையான கதைகள் அல்ல. एक तो पढ़ाई है, இது ஒரு கல்வி. यहाँ तो एक शिक्षा मिलती है, एक बाप को याद करो. இங்க நமக்கு கல்வியில் என்ன கற்றுத்தர்றாங்க? இறைவன் என்பவர் தந்தை, அந்த தந்தை ஒருவரை நினைவு செய்ய வேண்டும். பிரம்மா விஷ்ணு சங்கர் கோ யாத் நஹி கர்னா. பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட நினைக்காதீங்க. कोई भी देहदारी को याद नहीं करना. எந்த தேகதாரிகளே நினைக்காதீர்கள். तुम बच्चे कहते हो हमारा तो एक शिव बाबा दूसरा ना कोई. குழந்தைகளாகிய நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, அவரை தவிர யாருமே இல்லை. बाप के बच्चे गृहस्थ व्यवहार में रहते कमल फूल समान पवित्र बन. பாபா என்ன சொல்றாரு? குழந்தைகளே இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போல தூய்மையாக வாழ வேண்டும். கடமைகள் செய்தாலும் தாமரை மலர் போல தூய்மையா இருக்கணும். பதீத் பாவன் முஜ் பாப் கோ ஹி कहते हो. பதீத்த பாவன் என்று தந்தையை தான் சொல்றோம். फिर मनुष्य गुरु कैसे बन सकते? பதீத பாவன் சத்கதி தரக்கூடியவர், ஆத்மாவை பரந்தாமத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர், சொர்க்கத்தின் அதிபதியை ஆக்கக்கூடியவர் தந்தை ஒருவர் தான் சொன்ன பிறகு குருமார்கள் எப்படி நம்மளை அழைச்சிட்டு போக முடியும்? खुद வாபஸ் நஹி ஜா சக்தே தோ அவரோக்கு கைசில்ல. அவர்களே அவங்களுடைய ஆத்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வழி தெரியல, சாதனை பண்றாங்க. இப்போ அவங்களே வழி தெரியாம இருக்கும்போது அவங்க எப்படி மற்றவங்களை அழைச்சிட்டு போக முடியும்? ந கொய் ஜோதி ஜோதிமே சமாத்தே ஹே. யாரோ அந்த ஜோதியில போய் ஐக்கியமாகறதில்லை. ஆத்மா ஜோதி, பரமாத்மா ஜோதி, அந்த ஜோதியில இந்த ஜோதி போய் ஐக்கியமாயிடும் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. सब पार्ट बचाने वाला यहाँ पुनर्जन्म में. எல்லாருமே பார்ட், அவங்கவுங்க பாகத்தை நடிக்கிறாங்க, புனர்ஜென்மம் எடுத்து. தும் சப் ஹோ சஜனியா ஏக் சாஜன் கோ யாத். நீங்கள் அனைவருமே நாயகிகள், அந்த நாயகன் ஒருவரை தான் நினைக்கிறீங்க. வகை அவரா யாரு? ரஹம்தில் லிபரேட்டர், கருணை உள்ளம் கொண்டவர், விடுதலை செய்பவர். யஹா துக்கை சபி உनको याद. இங்க எல்லாருமே துக்கத்தில் இருக்கனால தான் அவரை நினைக்கிறாங்க. சத்தியமே கோயி பி யாத் நஹி கர். சத்தியத்தில் யாருமே நினைக்கிறது இல்லை. கடவுளே எங்களை காப்பாத்துங்க, கடவுளே எங்களுக்கு சுகம் கொடுங்க, கடவுளே எங்க மேல இரக்கம் காட்டுங்க, அப்படிலாம் யாரும் கதறி கூப்பிட மாட்டாங்க. பாப் कहते हमारा पार्ट संगम युग. பாபா சொல்றாரு என்னுடைய இந்த நாடகத்துல பாகம் எப்போ? சங்கம யுகத்தில் தான். பாக்கி யுக யுக அக்ஷர் ராங் லிக்தியா, மற்றபடி யுக யுகம் நான் வருகின்றேன் என்று தவறுதல எழுதிட்டாங்க. இஸ் கல்யாணக்காரி புருஷோத்தம யுக் இஸ்கோ போய் பார்த்தானே. இது கல்யாணக்காரி புருஷோத்தம யுகம் என்பது கூட யாருக்கு தெரியல. பலே முக்கிய பாத்கை. முதல்ல முக்கியமான விஷயம் என்ன? முதல் முக்கியமான விஷயம் பாப் கோ ஜானா, இறைவனை அறிதல். கடவுளை நம்ம புரிஞ்சுக்கணும். நஹி தோ பாப் சே வர்ஷா கைசிலே. நாம அந்த தந்தையை நம்ம புரிஞ்சுக்கலன்னா அவர்கிட்ட எப்படி ஆஸ்தி பெற முடியும்? புரிஞ்சுக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அவரை பத்தி எத்தனை தவறான ஒப்பீனியன்ஸ் இருக்கு இல்லையா? அவர் அகண்ட ஜோதின்னு சொல்றாங்க, கல்லில் முள்ளில் இருக்காங்கன்னு சொல்றாங்க, நீங்களும் கடவுள் நானும் கடவுள் சொல்றாங்க. இதெல்லாம் ராங் ஒப்பீனியன். இந்த ராங் ஒப்பீனியன் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆஸ்தி அவர்கிட்ட பெற முடியாது. ஆத்மாக்கு அப்பா அவர் தான். அவர் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் வந்து தான் நமக்கு
முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குறாரு அப்படின்னு அவரை பற்றி அவருடைய தொழிலை பற்றி அவர் வரக்கூடிய நேரத்தை பற்றி நமக்கு புரிஞ்சுக்கிறோம். इस कल्याणकारी पुरुषोत्तम युग किसको भी पता नहीं. இந்த கல்யாணக்காரி புருஷோத்தம யுகத்தை பத்தி யாருக்குமே தெரியல. பலே முக்கிய பாத் பாப் கோ ஜானா. முதல் முக்கியமான விஷயமே தந்தையை அறிதல். நஹி தோ பாப் से वर्षा कैसे ले. இல்லைன்னா பாபா இருந்து எப்படி ஆஸ்தி பெற முடியும். रचना से वर्षा मिल नहीं सकते. சகோதரன் சகோதரனுக்கு ஆஸ்தி தர முடியாது. बाप ने ब्रह्मा द्वारा एडॉप्ट किया है. बाबा ब्रह्माविन मूलमा தத்தெடுத்திருக்காரு. मनुष्य एक नहीं जानती इतनी बड़ी प्रजा कैसे पैदा होगा. மனிதர்களுக்கு தெரியல எப்படி படைக்கக்கூடிய தந்தை பிரம்மாவின் மூலமா படைத்தல் காரியம் செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இத்தனை பிரஜைகள் எப்படி உருவாவாங்க. பிரஜாபிதா ஹைனா பிரஜாபிதா இருக்கின்றார் அல்லவா. சரஸ்வதி மாகை யா பேட்டி ஹே. சரஸ்வதி தாய், பட் அதே நேரத்தில் ஆத்ம ரூபத்தில் ஒரு குழந்தை தான். கிஸ்கோ பி பத்தா நஹி. இதெல்லாம் யாருக்குமே தெரியல. माँ तो तुम्हारा गुप्त है. शिव बाबा ब्रह्मा द्वारा अडॉप्ट करते. शिव बाबा பிரம்மாவின் மூலமா தத்தெடுக்கின்றார். ஆகவே நம்முடைய தாய் குப்தமாக இருக்காங்க. अब तुम हो राज ऋषि. ரிஷி அர்த்தாத் பவித்ரதா கி நிஷான். இப்போ நம்ம எல்லாரும் ராஜ ரிஷிகள். ரிஷி என்றாலே தூய்மையின் அடையாளம். சந்நியாசிகை அட்டையோ. சந்நியாசிகள் என்றாலே அட்டையோகிகள். ராஜ்யோ சிக்லா நாசகி. அவங்க ராஜ்யோகத்தை கற்றுத்தர இயலாது. கீதா பி ஜோ சுனாத்தே பக்தி மார்க்கா. கீதை உபதேசம் பண்றாங்கன்னாவே பக்தி மார்க்கத்தில் உள்ளதா அவங்க சொல்லிக்கு தர்றாங்க. कितनी कथायां बना दी. इतना कதைகள் எழுதியிருக்காங்க. बाप कहते बच्चे मैं संस्कृत तो नहीं पढ़ाता हूँ ना श्लोक आदि बातें. பாபா சொல்ற குழந்தைகளே நான் சமஸ்கிருதம் உங்களுக்கு கற்றுத்தரதில்லை, ஸ்லோகங்கள் கற்றுத்தரதில்லை. तुमको ராஜ்யோ ஆக்கர் சிக்லாதா. நான் உங்களுக்கு ராஜ்யோகத்தை தான் கற்றுத்தருகிறேன். जिस राज्यों से तुम पावन बन पावन दुनिया के मालिक बन जाते हो. அந்த ராஜ்யோகத்தின் மூலமா நம்ம பாவனமாக ஆகி பாவன உலகத்துக்கே தலைவர்களா மாறிடும். अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप रूहानी बच्चों को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். கபி கிசி பி தேகதாரி கோ யாத் நஹி கர்னா. ஒரு பொழுதும் எந்த ஒரு தேகதாரியும் நினைவு செய்யக்கூடாது. மேரா தோ ஏக் ஷிவ் பாபா தூஸ்ரா ந கோயி. எனக்கு இருப்பது ஒரே ஒரு ஷிவ் பாபா, வேறு யாரும் இல்லை. ஏக் பாட் பக்கா கர்னா. இந்த பாடத்தை உறுதிப்படுத்த வேண்டும். பாப் சமான் ரூஹானி பண்டா பன்கர் சப்கு கர் கி ராஸ்தா பத. தந்தைக்கு சமமாக ஆன்மீக வழிகாட்டியாக ஆகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் வீட்டுக்கு போகக்கூடிய வழிகாட்டும். அந்தோங்கி லாட்டி பன்னா. ஞானம் என்ற கண்ணில்லாத குருடர்களா இருக்காங்க. அந்த குருடர்களுக்கு நாம் என்ன ஆகணும்? ஊன்றுகோல் ஆகணும், வழிகாட்டணும். वरदानम. सदा बिजी रहने की विधि द्वारा व्यर्थ संकल्पों की कंप्लेंट को समाप्त करने वाला संपूर्ण कर्मातीत भव. பாபா என்ன சொல்றாரு? சதா பிஸியாக இருக்கக்கூடிய விதிமுறையின் மூலமாக வீணான எண்ணங்கள் என்ற புகார்களை முடிவடைய செய்யக்கூடியவர்கள் சம்பூர்ண கர்மாத்தித் பவ. நம்ம கர்மாத்தித் நிலையை அடையணும்னு என்ன பண்ணோம்? व्यर्थ संकल्पम செய்யக்கூடாது. संपूर्ण कर्मातीत बनने में व्यर्थ संकल्प का तूफान ही विघ्न डालते. நம்ம சம்பூர்ண கர்மாத்தித் நிலை அடைவதில்
வீண் எண்ணங்கள் என்ற புயல்கள் தான் தடைகளை உருவாக்கும். इस व्यर्थ संकल्पों की कंप्लेंट को समाप्त करने के लिए अपने मन को हर समय बिजी रखो. இந்த வீண் எண்ணங்கள் என்ற புகார்களை முடிவடைய செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய மனதை என்ன பண்ணுங்க, ஹர் சமய ஒவ்வொரு நேரமும் மனதை பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கள். समय की बुकिंग करने का तरीका सीखो. நம்முடைய எண்ணங்கள் வீணாகாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம், எந்தெந்த நேரத்தில் நான் என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க, புக் பண்ணு, பிஸி பண்ணுங்கன்னு சொல்றாரு. सारे दिन में मन को कहाँ कहाँ बिजी रखना एक भी प्रोग्राम बना. ஸ்தூல ரீதியில் கூட நம்ம இந்த டயத்தில் நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்ம டைம் டேபிள் போட்டு நம்ம நேரத்தை வெற்றிகரமாக ஆக்கணும். அதே நேரத்தில் நம்ம ஸ்தூலத்துலேயும் நம்ம பிஸியாக இருக்கணும். சைமல்டேனியஸாக நான் மனதிலையும் இந்தந்த ஸ்திதி இந்தந்த நேரத்தில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நிராகார ஸ்திதியில் இருப்பேன், ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில் இருப்பேன், பரம பவித்ர ஆத்மாங்கிற ப்ராக்டிஸ் பண்ணுவேன், மாஸ்டர் சர்வசக்திமான்கிற ஸ்திதியில் இருப்பேன்னு உங்கள் மைண்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைம் டேபிள் போட்டுக்கோங்க, ப்ரோக்ராம் போட்டுக்கோங்க. ரோज अपने मन को 4 बातों में बिजी कर दो. தினம்தோறும் உங்களுடைய மனதை இந்த 4 விஷயத்தில் பிஸியாக்கிக்கும். ஒன்று மிலன், இரண்டாவது வர்ணன், மூன்றாவது மகன், நான்காவது लगन. इससे समय सफल हो जाएगा, व्यर्थ की कंप्लेन खत्म हो जाएगा. ஒன்று மிலன், மிலன்னா சந்தீப். சந்தீப்புன்னு என்ன அர்த்தம், ஆன்மீக உரையாடல். நம்ம பாபாட்ட ஆன்மீக உரையாடல் செய்யணும். ரெண்டாவது வர்ணன், வர்ணனை, ஆன்மீக உரையாடல் நம்ம பாபாட்ட செய்யணும். அந்த வர்ணனையில பாபாவுடைய மகிமைகளை நம்ம புகழ் பாடணும். நம்முடைய ஸ்வமான பற்றி நம்ம சிந்திக்கணும். அதை அந்த வர்ணனையில் நம்ம அப்படியே என்ன ஆகணும், மகன், மூழ்கணும். எப்படி கடற்கரையோரம் போகிறோம், நல்ல சில்லுன்னு காற்று வருது, ஃப்ரெஷ்ஷாக, பட் அதே கொஞ்சம் கடலில் குதித்து நீச்சல் அடித்தா இன்னும் நல்லா இருக்கும். அந்த கடலுக்குள்ளே போனால் இன்னும் ஆனந்தமாக இருக்கும். இன்னும் ஆழத்தில் போனால் முத்துக்கள் வைரங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு சந்திப்பு, உரையாடல் செய்வது. பட் அந்த உரையாடல் செய்து செய்து நம்ம என்ன பண்ணோம், அந்த வர்ணனையில் நம்ம விஸ்தாரத்தில் போய் அதிலே மகன், மூழ்கணும். நான்காவது லகன், அந்த ஈடுபாட்டில் நான் மூழ்கிவிட வேண்டும். இந்த மாதிரி நம்ம சமயத்தை சஃபலாக ஆக்கும்போது நம்ம நேரம் என்ன ஆகாது, வீணானது என்பது முடிவடைந்து விடும். सफलता को परमात्मा का बर्थरेट समझना ही सदा प्रसन्नचित रख सकता. ஸோ பரமாத்மாவுடைய குழந்தையாக நான் பிறந்திருக்கேன். அதனால் என்னுடைய பர்த் ரேட், என்னுடைய பிறப்புரிமையே என்ன, வெற்றி. ஸோ நான் அவருடைய மடியில் நான் பிறந்திருக்கேன். ஸோ நான் குழந்தை ஆயிட்டேன். ஆனால் என்னுடைய பிறப்பு உரிமையே வெற்றி. என்னுடைய பிறப்புரிமையே வெற்றின்னா எப்படி இருக்கும், நோ கொஸ்டின், எந்த விதமான கவலை இருக்காது, என்னாகும் ஏதாகும்னு பயம் இருக்காது. ஏன்னா நான் பரமாத்மா குழந்தை, நான் அவருடைய மடியில் இருக்கேன். அவர் எனக்கு வெற்றி திலகம் வச்சிருக்காரு. நான் கல்ப நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். நான் வெற்றி மாலையில் வரக்கூடிய மனிதான் அப்படின்னு யாருக்கு அந்த வெற்றி என்பது அவசியம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கோ, அவங்க எப்படி இருப்பாங்க, சதா மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள். பிரசன்னிச்சித் ரக் சக்தாகவே. ஆக இன்னைக்கு பாபா என்ன வரதானம் கொடுத்துருக்காரு, பிஸி ரஹ்னேகா வித்தி சீக்கிரம். நம்மை நாமே ஸ்தூல ரீதியிலையும் நேரத்துக்கு ஏற்றாற் போல் என்னென்ன காரியம் செய்யணும்னு ஸ்தூலத்திலையும் நம்மளை பிஸி படுத்துக்கணும். நம்முடைய மனதுக்கு டைம் டேபிள் போட்டு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சுமான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற நாம் அந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்யணும். நான் காலையில் முரளி கிளாஸ் முடிஞ்ச உடனே 8 to 9 நான் ஆத்மா ஃபரிஸ்தா நிலையில் இருப்பேன்.
9 to 10 நான் ஆத்மா சிவசக்தி சுரூபத்தில் இருப்பேன். 10 to 11 நான் விஸ்வ கல்யாணக்காரிங்கிற ஸ்டேஜில் இருப்பேன். 11 to 12 நான் பரம பவித்ர ஆத்மா. இந்த மாதிரி 1 ஹவருக்கு ஒன்ஸ் நாம் ஏதாவது ஒரு சுமானத்தை எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே காரியம் செய்யணும். அப்போ நமக்கு வெரைட்டி ப்ராக்டிஸாக மாறிடும். மைண்ட் போர் அடிக்காது. ஒன்றே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது போர் அடிச்சிடுது. அதுக்கப்புறம் புருஷார்த்தத்தில் சோம்பேறித்தனம் அலட்சியம் எல்லாம் வெரைட்டியை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு குஷி கிடைக்கும். அதனால் மனதுக்கும் நம்ம டைம் டேபிள் போட்டாலே என்னாகாது, மனதுக்கு வீண் எண்ணங்கள் என்பதே வராது. அப்போ தான் நம்ம சம்பூர்ண கர்மாதித் நிலை அடைய முடியும். ஆக இன்னைக்கு பாபா முக்கியமாக தீவிரமான பக்தி செய்தால் சாட்சாத்காரம் தான் கிடைக்குமே தவிர அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பாபா நினைவில் இருக்கணும், ஆத்மாவை சம்பூர்ண தூய்மையாக ஆக்குவதற்குண்டான முயற்சி செய்யணுமே தவிர காட்சிகள் பார்க்கறதுனால நம்ம சொர்க்கம் போக முடியாது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.